கோடநாடு காவலாளி கொலை வழக்கில் இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டு மேலும் பலரை பிடித்து விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் அவ்வழக்கில் இதுவரை நடந்த நிகழ்வுகள் குறித்தும் அடுத்து என்ன நடக்கலாம் என்பது குறித்தும் நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் புனுசாமியிடம் கேட்கலாம். மகாலிங்கம், கோடநாடு காவலாளி கொலை வழக்கின் அடுத்த கட்ட நிகழ்வுகள் குறித்து விரிவாக சொல்லுங்க. தமிழரசன், இந்த வழக்கு தொடக்கத்திலிருந்தே பல்வேறு திருப்பங்களை சந்தித்து வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். தற்பொழுது இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட மூளையாக செயல்பட்ட கனகராஜும் அவரது நண்பர் சயனும் விபத்திற்குள்ளானார்கள். அதில் கனகராஜ் உயிருடன் தற்போது இல்லை, மரணமடைந்து விட்டார். சயன் தற்பொழுது சுயநினைவு திரும்பும் ஒரு சூழல் வந்திருப்பதாக மருத்துவர்கள், கோவையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக நமது கோவை செய்தியாளர் ஐஸ்வர்யா நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐஸ்வர்யாவிடம் முதலில் பேசலாம். ஐஸ்வர்யா, சயனுடைய உடல் நிலை தற்பொழுது எந்த அளவுக்கு இருக்கிறது? சுயநினைவு திரும்பி இருக்கிறதா? எது மாதிரியான விசாரணை நடத்த போலீசார் அங்கு திட்டமிட்டிருக்கிறார்கள்? ஐஸ்வர்யா. மகாலிங்கம், அதாவது கடந்த சனிக்கிழமை அன்று இந்த வழக்கில் தொடர்புடைய இரண்டாவது முக்கிய நபரான சயான் கோவை தனியார் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டு 3வது நாளாக சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்றைய தினம் அந்த சிகிச்சை பிரிவின், அதாவது தீவிர சிகிச்சை பிரிவின் தலைமை மருத்துவர் பேட்டி அளித்திருந்தார். ஆனால் அவர் பேட்டியில் எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் அளிக்கவில்லை. அவர் உடல்நிலை தற்போது ஸ்டேபிளாக உள்ளது என்ற கருத்தை மட்டுமே அவர் தெரிவித்திருந்தார். இருந்தபோதும், அதாவது சனிக்கிழமை அனுமதிக்கப்பட்ட சயான் உடல்நிலை மிகவும் ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் உள்ளதாகவே தற்போது அங்கிருக்கும் அதிகாரிகளாகட்டும் மருத்துவர்களாகவும் தெரிவித்திருந்தனர். ஆனால் நேற்று அவரது உடல்நிலை சற்று தேறியுள்ளதாகவே நம்மிடம் வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்தும் இன்று 3வது நாளாக அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவிலே தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போலவே தற்போது அவர் உடல்நிலை சற்று தேறி வருவதாகவே மருத்துவர் தரப்பிலாகட்டும் அதிகார தரப்பிலிருந்து நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினமே அவர், அதாவது சயானிடம் விசாரணை செய்வதற்காக கேரள மாநில காவல்துறையினர் இங்கு உள்ள தனியார் மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். ஆனால் அவர்களிடம் அந்த விசாரணைக்கான முறையாக எந்த ஒரு ஆவணங்களும் இல்லை. அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த மேஜிஸ்ட்ரேட் ஆகட்டும், அதாவது நீதிபதியிடமோ இல்ல உயர் அதிகாரியிடமோ எந்த விதமான ஒரு ஆவணங்களும் இல்லை என்பதால் அவரிடம் விசாரணை செய்வதற்கு கேரள காவல்துறையினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இன்று அவர்கள் இந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சயானிடம் விசாரணைக்கு வர உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மகாலிங்கம், நிச்சயமாக நாம் தொடர்ந்து இது குறித்து பேசலாம். நம்மோடு தற்பொழுது சேலம் செய்தியாளர் மோகன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். இந்த கனகராஜனுடைய மரணம் குறித்து தற்பொழுது எது மாதிரியான விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது? அவரது குடும்பத்தினர் எது மாதிரியான சந்தேகங்களை தற்பொழுது எழுப்பியிருக்கிறார்கள்? மோகன்ராஜ். மகாலிங்கம், கனகராஜ் அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் அவரோட பின்னணியை பார்த்தோம் அப்படின்னாக்கா, கடந்த 2009ஆம் ஆண்டு அப்போதைய சேலம் மாவட்ட அதிமுக செயலாளராக இருந்த சரவணன் என்பவர் தனது நெருங்கிய நண்பர் தனபாலோட தம்பி என்ற அடிப்படையில போயஸ் கார்டனுக்கு இவரை பணியில் அமர்த்தறதுக்காக பரிந்துரை பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில தான் 2009ல இருந்து 3 ஆண்டுகள் அவர் அங்க ஓட்டுநராக பணியேற்ற இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில மீண்டும் சரவணன், அப்போதைய மாவட்ட செயலாளர் சரவணன் ஒரு விபத்துல உயிரிழந்த பிறகு அதன் பிறகு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து பழைய பணியாளர்கள்லாம் நீக்கிட்டதா கூறப்படுது. இதனைத் தொடர்ந்து அவர் அந்த அடிப்படையில தான் கடந்த 2012ஆம் ஆண்டு கனகராஜ் வேலையிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. இதனை அடுத்து இந்த சம்பவத்துக்கு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில கொடநாடு காவலாளி கொலை வழக்குல பழைய ஓட்டுநர்கள் மற்றும் பழைய ஊழியர்களை ஒரு பட்டியல் தயாரித்து விசாரிப்பதாக முதல் கட்டமா சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில முன்னாள் ஊழியரான கனகராஜ் இவருக்கும் அந்த பட்டியலில் இருந்திருக்காரு. இவரோட இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் எடப்பாடி தான் இவரோட சொந்த ஊர். எடப்பாடிக்கு பக்கத்துல இருக்க சமுத்திரம் அப்படிங்கிறது தான் இவரோட சொந்த ஊர். ஆனா அதன் பிறகு 2009க்கு பிறகு இவர் சென்னை வடபழனியில அங்கே தங்கி திருமணம் செய்து அங்கே தங்கி இருக்காரு. இப்போ தற்போதைய சூழ்நிலையில அவர் ஒரு தனியாக ஒரு கார் எடுத்து வாடகைக்காக ஓட்டி கொண்டிருக்கிறார். தனியாக தொழில் செய்து வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் இந்த கொடநாடு கொலை வழக்கு, காவலாளி கொலை வழக்கோட இவரை தொடர்பு படுத்தி பேசப்பட்டிருக்காரு. அதே போல தனிப்படை காவல்துறையினர் இவரை முக்கிய குற்றவாளியாக கருதியே தேடி வந்ததாகவும் கூறப்படுது. இந்த சூழ்நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஆத்தூர் அருகே இருக்கிற தென்னங்குடிப்பாளையம் பகுதியில இவர் விபத்துல உயிரிழந்திருக்காரு. விபத்துக்கு உள்ளான அந்த இருசக்கர வாகனம் மற்றும் கார் இரண்டுமே ஆத்தூர் காவல் நிலையத்துல காவல்துறை பறிமுதல் செஞ்சு வச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் காரை ஓட்டி வந்த ரஃபீக் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. கனகராஜ் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அறிந்த கொடநாடுல காவலாளி கொலை வழக்கை விசாரிக்கும் தனிப்படை காவல்துறையினர், குறிப்பாக தனிப்படை ஆய்வாளர் பாலமுரளி சுந்தரம் அன்றைய தினம் நேரடியாக இங்கிருக்க ஆத்தூர் காவல்துறையின் சேலம் மாவட்ட காவல்துறையினரும் பல்வேறு விவரங்களை சேகரித்து சென்றிருக்காரு. ஆனா இந்த கொலைக்கும் கனகராஜுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு அப்படிங்கிற குறித்த எந்த விதமான விவரங்களையும் அவங்க வெளியிட மகாலிங்கம். தற்போதைய சூழ்நிலைக்கு
தனிப்படை போலீசார் வந்து விவரங்களை சேகரித்து சென்றதோடு இந்த வழக்கானது சேலத்தை கனகராஜ் இறந்த சம்பவத்தை பொறுத்திருக்கும் இதோடு நிற்கிறது. இதன் தொடர்ச்சியாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறது வந்து தனிப்படை காவல்துறை தான் இன்னைக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சேலம் மாவட்ட காவல்துறை சொல்லியிருக்காங்க. மகாலிங்கம், மோகன்ராஜ், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நாம் தற்பொழுது இந்த வழக்கை தொடர்ந்து செய்தியாக கொடுத்து கொண்டிருக்கும் நமது குன்னூர் செய்தியாளர் ஜான்சனிடம் பேசலாம். ஜான்சன், தற்போது எது மாதிரியான விசாரணை நடத்துவதற்காக போலீசார் வெளியூர்களுக்கு சென்றிருக்கிறார்கள்? இதுவரைக்கும் போலீசார் 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இன்னும் 4 பேரிடம் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இன்னும் வேறு யாரெல்லாம் சிக்க இருக்கிறார்கள்? எந்தெந்த கோணத்தில் தற்பொழுது விசாரணை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது? ஜான்சன், மகாலிங்கம், பாத்தீங்கன்னாக்கா நேற்று 4 பேரை கைது செய்து நேற்று கோயம்புத்தூர் சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த நிலையில வந்து தனிப்படை போலீசார் வந்து மேலும் வந்து ஒரு 4 பேர், அதாவது சமீஷ், அனு, விஜித் ஜாய், ஜெம்ஷி அலி, இவங்களை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி இவங்க கூட வந்து யார் யாரெல்லாம் தொடர்புல இருந்தாங்க, இவங்களை வந்து இங்கே கொடநாடுக்கு அனுப்பி வச்சது யாரு உள்ளிட்ட கோணங்கள்ல வந்து ஒரு தனிப்படை வந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதுல வந்து கேரளாவில் நம்ம கிடைச்ச தகவல் என்னன்னாக்கா, அங்க இருக்க காவல்துறையில வந்து 9 இது சம்பந்தம், இந்த குற்றச்செயல் சம்பந்தப்பட்ட 9 பேருக்கு வந்து ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஆனா 4 பேருக்கு தான் அரெஸ்ட் காட்டியிருக்காங்க. மீதி உள்ளவங்க பத்தி தகவல் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி கேரளா போலீஸ் சொல்றாங்க. இது குறித்து நம்ம லோக்கல் கூடிய இங்க டிஎஸ்பி லெவல்ல இருக்கவங்கிட்ட வந்து கேட்கிறப்போ, இப்ப 4 பேரை மட்டும் தான் நாங்க அரெஸ்ட் காட்டியிருக்கோம், மீதி உள்ளதெல்லாம் நாங்க பிறகு நாங்க தகவல் தெரிவிக்கிறேன்ற மாதிரி சொல்லி நேத்தோட அந்த கேஸோடைய அந்த 4 பேர் அரசோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன தகவல் பரப்படுதுனாக்க, இந்த மீதி இருக்க இந்த 4 பேரு பிளஸ் இன்னைக்கு வேற ஒருத்தர் வந்து வாழையாறுல வந்து பிடிச்சிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இவங்க வந்து ஒரு ரகசிய இடத்துல வச்சு தொடர்ந்து விசாரணை செஞ்சு வருவதாகவும், இவங்க வந்து A2, அதாவது அக்யூஸ்ட் 2 தகுதியில அக்யூஸ்ட் A2 இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அதிகபட்சமான பெரிய அளவுக்கு வந்து இவங்களை வச்சு நம்ம தண்டனை பண்ண முடியாது. ஸோ அவங்களை வந்து நாங்கள் நேரடியா வந்து கொடநாடு எஸ்டேட்லாம் போட்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டைரக்டா வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணி நாங்கள் அங்கே வந்து சிறையில் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து அதற்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில வந்து நிறைய விசாரணை பண்றதுனால நேரடியா வந்து இவங்க வெளியில கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது, விசாரணை பத்தி வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற மாதிரி காவல்துறை தகவல் தெரிவித்தாங்க. மகாலிங்கம், ஜான்சன், இன்னும் பல்வேறு தகவல்கள் பெற வேண்டியது இருக்கிறது. மீண்டும் உங்களிடம் நாம் பேசுகிறோம். அதற்கு முன்பாக கோவை செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கிறது. ஐஸ்வர்யா, தற்பொழுது இந்த கொடநாடு காவலாளி கொலை வழக்கில் உயிருடன் இருக்கும் சயனுடைய வாக்குமூலம் தான் மிகவும் முக்கியமான ஒரு வாக்குமூலமாக பார்க்கப்படுகிறது. எனவே மீண்டும் சயனிடம் விசாரணை நடத்துவதற்கு போலீசார் எது மாதிரியான ஆலோசனை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், அல்லது கேரளா போலீசார் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கொடநாடு கொலை வழக்கு குறித்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் சிறப்பு படை போலீசார் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு எது மாதிரியான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள்? மகாலிங்கம், நீங்க குறிப்பிட்டது போல இந்த சயானின் வாக்குமூலம் வந்து மிக முக்கியமாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த கொடநாடு காவலாளி கொலை வழக்கில் முக்கியமாக கருதப்படும் முதல் நபராக அந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ் இறந்ததை அடுத்து 2வது நபராக சேர்க்கப்பட்டுள்ள இந்த சயானின் வாக்குமூலம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அதனால்தான் தற்போது அவர் வந்து இந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சயானின் பாதுகாப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 5 போலீசார் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் வந்து சாதாரண உடையில் தான் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா இதுல 2 விஷயங்கள் இருக்குது. முதலாவது, சயான் வந்து அந்த கேரள மாநிலத்தில் விபத்தில் சிக்கிய வழக்கு வந்து கேரள மாநில காவல்துறை விசாரணை செய்து வருகின்றனர். 2வதாக இந்த கொடநாடு காவலாளி கொலை வழக்கு. முதலாவதாக அந்த சயானின் விபத்து வந்து ஒரு பல்வேறு சர்ச்சைகளுக்கும் அது சந்தேகங்களுக்கும் எழுப்பப்பட்டது. இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா, நேற்று வந்து அந்த சயானின் மனைவி மற்றும் குழந்தைகள் பிரேத பரிசோதனையில் அவர்கள் வந்து விபத்தில் தான் உயிரிழந்தார்கள் என்ற அறிக்கை வந்து தற்போது அந்த சந்தேகத்தை தீர்த்துள்ளதனே சொல்லலாம். ஆனால் இருந்த போதிலும் இந்த சயான் வந்து தற்போது சிகிச்சை பெற்று வருவதால் அவருடைய வாக்குமூலம் வந்து மிக முக்கியமாகவும் கருதப்படுவதால் கேரள காவல்துறையினர் அவரிடம் தனியாக விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். ஆனால் அதாவது சனிக்கிழமையிலிருந்து கடந்த 2 நாட்களாக கேரள காவல்துறையினர் தொடர்ச்சியாக இங்கு வந்து சயானை பார்க்க வந்துள்ளனர். ஆனால் சயான் வந்து தொடர்ச்சியாக தீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு கோமா நிலையில் தான் அவர் சிகிச்சை பெற்று வருவதால் அவரை சந்தித்து இந்த விசாரணை நடத்துவதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக அமைந்துள்ளது. தொடர்ந்தும் இன்று கேரள காவல்துறை வரவுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இதை அடுத்துதான், அதாவது கேரள காவல்துறையினர் அந்த விபத்து தொடர்பாக விசாரணை
விசாரணை நடத்திய பிறகுதான் இந்த கொடநாடு காவலாளி கொலை வழக்கில் அந்த தனிப்படை காவலாளி விசாரணை நடத்துவதாக கூறப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளும் தற்போது அந்த தனிப்படை போலீசார் இங்கு வந்து அவரிடம் விசாரணை நடத்துவதற்கும் தற்போது ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் நான் முன்னதாக குறிப்பிட்டது போல தற்போது சயான் வந்து உடல்நிலை தேறி அவர் ஒரு நிலைமை வந்தால் மட்டுமே இந்த வழக்கில் ஒரு அடுத்த கட்ட திருப்பம் வந்து நம்மால் என்ன என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இருந்த போதிலும் அந்த கேரளாவில் நடைபெற்ற விபத்து தொடர்பாக கேரள காவல்துறையின் விசாரணை முடிந்த பிறகே இந்த கொடநாடு காவலாளி கொலை வழக்கு தொடர்பாக தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மகாலிங்கம். ஐஸ்வர்யா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. தற்பொழுது பல்வேறு கேள்விகள் இந்த வழக்கில் எழுந்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் எல்லாம் சிபிசிஐடி உடனடியாக மாற்றப்படும். சிபிசிஐடி போலீசார் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்துவார்கள். இந்த விவகாரத்தில் கேரளா மற்றும் பிற பகுதிகளைச் சார்ந்த, அதாவது மாநிலத்தில் பிற பகுதிகளைச் சார்ந்த, பிற மாநிலத்தைச் சார்ந்த சம்பந்தப்பட்டவர்களெல்லாம் இந்த வழக்கில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே இதை ஏன் சிபிசிஐடிக்கு மாற்றவில்லை என்ற ஒரு கேள்வியும் எழுவதை நம்மால் தவிர்க்க முடியவில்லை. அது மட்டுமல்லாது இந்த வழக்கிலே பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கிறது. முக்கியமாக தேடப்பட்டு வந்த 2 நபர்கள் விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள். அதில் கனகராஜ் உயிரிழந்திருக்கிறார். சயான் மிகவும் மோசமான சூழ்நிலையில் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய இந்த சிக்கிய சாலை விபத்து குறித்து ஏன் விசாரணை நடத்தவில்லை என்ற கேள்வியும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தம்பி தமிழரசன், இந்த வழக்கு பல்வேறு கேள்விகளையும் திருப்பங்களையும் கொண்டிருக்கிறது. இந்த திருப்பங்களுக்கான விடை விரைவில் கிடைக்கும் என்று நம்பலாம். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மகாலிங்கம்.